கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதத்தை ஆண்டவர் பதில் கிடைக்கும் மாதம் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்க போகிறார். நெடுநாள் ஜெபத்திற்குரிய பதிலை கொடுக்க போகிறார். ஆல்ரெடி பாதி கொடுத்துட்டார். ஆமென். இந்த ஆலயத்துக்காக நாம ஜெபித்து கொண்டிருந்தோம். இதை நாம சீரமைக்க வேண்டும், இதை எக்ஸ்டென்ஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் வழி வாசல்களை திறந்து நாம் வேலைகளை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் அவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. கடந்த மாதம் ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியின் மாதம் என்று சொல்லி கொடுத்து கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ததினால நாம் என்ன பண்ணோம்? மகிழ்ச்சியாக நாம் அவரை துதித்தோம், ஆர்ப்பரித்தோம், வசனங்களை தியானித்தோம். இந்த மாதத்துல பதில் கிடைக்கும் மாதம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். வாசிங்க இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 24வது வசனம். 1 ராஜாக்கள் 18:24. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அக்கினியினாலே உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்துல என்ன பண்ண போறார்? அக்கினியினாலே பிரிக்க போகிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 கூட்டத்தை ஆண்டவர் பிரிக்க போகிறார். சிலருக்கு வயிறே தேவன் சொல்லப்பட்டிருக்குல்ல. புதிய வசனம் எடுக்கிறதுக்குலாம் நேரம் இல்லை, நான் சுருக்கமா சொல்லி கடந்து போகிறேன். சிலர் என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, சோறு தான் முக்கியம் அப்படின்னு பண்ணுவாங்க, ஓடுவாங்க. வேலை வேலை வேலைன்னு ஓடுவாங்க. குடும்பம் குடும்பம்னு ஓடுவாங்க. ஆமென். அவர்களுடைய தேவன் வயிறு அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்ப அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ண போறார்? நானே தேவன் அப்படின்னு காமிக்க போறார். ஏன்பா நீ குடும்பம் குடும்பம்னு ஓடிட்டு இருக்கிற, வேலை வேலை பணம்னு ஓடிட்டு இருக்கிற, அது எல்லாம் வாழ்க்கை, அதுவெல்லாம் உனக்கு தெய்வம். அது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன போகிறார்? உனக்கு தேவைகளை சந்திக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால அக்கினிமயமான ஆண்டவர் அக்கினியினாலே உத்தரவு கொடுக்க போகிறார். ஆமென். அவர் பட்சிக்கிற தேவன். அல்லேலூயா. அதனால அவருடைய பதில எப்படி இருக்கும்? வெட்டு 1 துண்டு 2 அப்படிதான் இருக்கும். நெத்தியில் அடிச்ச மாதிரிதான் இருக்கும். அதுல எந்த குழப்பமும் இருக்காது, எந்த விதமான திகைப்பு இருக்காது. அவர் ஆன்சர் சொல்லிட்டார் அப்படின்னா என்ன இருக்கும்? நமக்கு எந்தவித பயமும் இருக்காது. அதனால அப்படிப்பட்ட ஒரு தெளிவான பதிலை ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கடைசியாக ஒரு வாரத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வசனத்தை நான் ரொம்ப ஆழமாக தியானித்து கொண்டிருந்தேன். அதன் மத்தியில தான் ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார். வாசிங்க ரோமர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 35வது வசனம். ரோமர் 11:35. தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? அல்லேலூயா. அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு ஆன்சர் வாங்கணும், அவர்கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை வாங்கணும் அப்படின்னா எதையாவது என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அவருக்கு முந்தி ஒன்றை கொடுத்தவன் யார்? நாம நினைக்கிறோம் எதையாவது ஒண்ணு கொடுத்து அவர்கிட்ட என்ன பண்ணிடலாம்? அவர் வாயை பிடிங்கிடலாம், அவர் வாயிலிருந்து வார்த்தையை வாங்கிடலாம், பதில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒண்ணு கொடுக்குறோம். பொருளை கொடுக்குறோம், பணத்தை கொடுக்குறோம், நேரத்தை கொடுக்குறோம், உழைப்பை கொடுக்குறோம். இதெல்லாம் பாருங்க ஆண்டவரே. நெகேமியா சொல்றான்ல, ஆண்டவரே எல்லாம் செஞ்சுட்டேன், அடியானை நினைத்தருளும். இந்த ஜெபத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு நெகிழ்ச்சியா இருக்கும். ஜனங்களுக்காக எல்லாம் செஞ்சுட்டு, அவ்வளோ காரியத்தை செஞ்சுட்டு, கடைசியில ஒரு சின்ன வசனத்துல சொல்லுவான், ஆண்டவரே இந்த அடியனை நீர் நினைத்தருளும். அல்லேலூயா. அப்போ இவ்வளவு காரியம் நான் செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே. நான் லீவ் போட்டு, ஆனுவல் லீவ் போட்டு, வேலையெல்லாம் விட்டுட்டு, ராஜாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு எருசலேமுடைய அலங்கத்தை நான் கட்டி இருக்கிறேன், ஜனங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறேன், சோர்ந்து போனவங்களை என்ன பண்ணிருக்கிறேன்? நான் தட்டி எழுப்பி இருக்கிறேன், இவ்வளவு பெரிய காரியத்தை நான் செய்திருக்கிறேன், அடியானை நினைத்தருளும். அப்போ மனுஷனுடைய காரியம் ஒண்ணு, எப்பயுமே பாத்தீங்கன்னா தான் சொன்னதை செஞ்சு சொல்லி காமிச்சிடணும். நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன்ல, இதுக்கு ஏதாவது நீங்க செய்ய மாட்டீங்களா? அப்படித்தானே பேசுறோம்.
ஒரு கல்யாண வீட்டுல போய் மொய் வச்சா கூட நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அந்த மொய் திரும்ப வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மனுஷனுடைய அந்த புத்தி அப்படிதான். அப்போ அவரிடத்திலிருந்து பதில் பெற்றுக்கொள்ள, அவரிடத்திலிருந்து ஒரு ஒரு ஆன்சரை வாங்குறதுக்கு முந்தி ஒன்றை கொடுப்பவன் யார்? என்ன கொடுக்கலாம்? அதைத்தான் இந்த மாசத்துல பார்க்க போறோம். 5 வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் 4 வாரம், ஒரு வாரம் ஏன்னா வெளியில யாராவது கூப்பிடலாம் அப்படின்னு இருக்கிறேன், எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் இருக்கிறதுனால. அப்போ எண்ணத்தை செலுத்தினால், எண்ணத்தை கொடுத்தால், அவருடைய மனசை எண்ணத்தை கொடுத்து நம்ம திருப்தி பண்ணுனா நமக்கு தேவையான பதில் கிடைக்கும். அல்லது நமக்கு தேவையானது கூட விடுங்க, அவர் நமக்கு என்ன செய்ய போறார், என்னுடைய வாழ்க்கை எப்படி நான் வாழணும், அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த முயற்சி என்ன, நான் எப்படி நடக்கணும், எப்படி போகணும், அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டாருன்னா நமக்கு எவ்வளோ ஒரு பிரயோஜனமா இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் போடுறாங்க, ஒரு ஸ்கீம் போடுறாங்கன்னா அதுக்கு ஒரு என்ன பண்ணுவாங்க, ப்ளூ பிரிண்ட் போட்டுருவாங்க, அதற்குரிய ஸ்கெட்ச் போட்டுருவாங்க. அந்த ஸ்கெட்ச் இருந்தாதான், அந்த அந்த ப்ளூ பிரிண்ட் இருந்தால் என்ன பண்ண முடியும், அந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும், அடுத்த எஜெண்டா லிஸ்ட் வேணும். அதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். இந்த ஊழியத்துக்கு, இந்த சபைக்கு, ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு ஒரு தெளிவான பதில் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப நாம அதை முந்தி செலுத்துவதற்கு, அது என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூட்சமம் மட்டும் அவர்கிட்ட பதில் வாங்குறதுக்கு அதனுடைய ஃபார்முலா என்ன, அது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அடுத்து நாம என்ன பண்ணணும்னா அதை முந்தி கொடுப்பதற்கு லேட் பண்ணக்கூடாது. அவர் கேட்கறதுக்கு முன்பாக, அவர் எதிர்பார்க்கறதுக்கு முன்பாக முந்தி கொடுப்பவன். முந்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் பாருங்க அடுத்து நமக்கு செய்ய வேண்டியது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அழகா நமக்கு செய்வார். அல்லேலூயா. அதனால இந்த மாதம் முழுவதும் நீங்க ஜெபத்துல காத்திருக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த இந்த வசனத்தையே நான் அப்படியே கொடுத்துடலான்னு பார்த்தேன். ஆனா அது ஒரு கேள்வியா இருக்கு. அப்படியே ஜெபித்து கொண்டே இருக்கும்போது, ஆண்டவரே இதை எப்படி நாம வாக்குத்தத்தமா கொடுக்கறது, இது எப்படி மாதத்துக்குரிய வசனமாய் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் எனக்கு ஆண்டவர் அந்த 1 ராஜாக்கள் 18:24 ஞாபகப்படுத்தினார். அல்லேலூயா. 2 வசனம் இருக்குது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, பார்வோன் இடத்துல யோசேப்பு பேசுகிறான். என்ன பேசுறான் அப்படின்னா, மங்களமான உத்தரவை தேவன் உங்களுக்கு அருள்வார். பார்வோன் வந்து சொப்பனத்துக்கு விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கலங்கி திகைக்கிறான். என்ன பதில், இந்த நாடு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி கலங்கி திகைக்கும் போது அதற்குரிய விளக்கத்தை யோசேப்பு சொல்லிட்டு என்ன பண்றான், மங்களகரமான பாருங்க பைபிள் எப்படி இருக்கு பாருங்க, மங்களகரமான உத்தரவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். பார்வோன் இடத்துல யோசேப்பு பேசுகிறார். அப்போ அந்த வசனத்தையும் இந்த வசனத்தையும் கொடுத்தார். அதுல இதுதான் எனக்கு நேற்று இரவு நான் வாசித்து ஜெபிக்கும் பொழுது, மற்ற பகுதிகளை வாசித்து ஜெபிக்கும் பொழுது இது சம்பந்தமான வார்த்தைகளே ஆண்டவர் கொடுத்ததுனால இதவே நான் இன்னைக்கு வாக்குத்தத்தமாக அறிவிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அக்கினியினாலே உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். ஆமென். நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ண போறார், நெருப்பள்ளி போட போறார். என்ன பண்றாரு, அக்கினியை போட வந்தேன் அப்படிங்கிறார். அப்ப என்ன அர்த்தம், தன்னுடைய அன்பை போடுகிறார். அவர் வந்து எரிச்சலின் தேவன் வந்து ஒரு பக்கம் இருக்குது, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம். இப்போ வந்து நமக்கு என்ன பண்றார், அன்பை ஊற்றுகிறார், அன்பை சொரிகிறார். அன்பின் ஆவியினாலே நம்முடைய இருதயத்தை நெருக்கி ஏவ போகிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால நீங்க பயப்பட வேண்டாம், நல்ல தேவ சமூகத்துல காத்திருங்க. ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை இந்த மாதத்துல செய்ய போகிறார். நல்ல ஒரு தெளிவான பாதை ஆண்டவர் காண்பிக்க போகிறார். உங்கள் குழப்பங்களை எல்லாம் ஆண்டவர் தீர்க்க போகிறார். நீங்க திகைத்து நின்ற காரியங்களுக்கெல்லாம் ஒரு விடை இந்த மாதத்துல நமக்கு கிடைக்க போகுது. லோன் கிடைக்குமா கிடைக்காதா, வீடு கட்டலாமா வேண்டாமா, மரமெல்லாம் இருக்கலாமா இல்லை ஊருக்கு போயிடலாமா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். அதாவது நீங்க மரமெல்லாம் இருக்கிற நேரத்தை விட ஆவடியில் இருக்கிற நேரம் தான் ஜாஸ்தியா இருக்கு. உங்களை இங்க பாக்குறதே ரொம்ப அரிதா இருக்கு. அந்த மாதிரி ஓட்டமும் நடையுமா தான் இருக்கிறீங்க. பார்ப்போம் இந்த மாதத்துல எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு நேர்த்தியான காரியங்களை செய்வார். ஆமென். ஒரு சமாதானத்தை கொடுத்து உங்கள் எல்லைகள் எல்லாம் ஆண்டவர் திருப்தியாக நடத்துவாரா. அல்லேலூயா. அதனால எதற்கும் நீங்க கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு அக்கினியினாலே உத்தரவு கொடுக்க போகிறார். அப்ப அதுக்கு மறு பேச்சே கிடையாது. அவர் சொல்லிட்டாரு, இட்ஸ் அ கமாண்ட், உத்தரவு, ஆர்டர். அல்லேலூயா. அதனால அந்த அக்கினியினாலே கொடுக்கிற ஆர்டர். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படி பண்றார், அன்பினாலே எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளை இடுகிறார்.
மனம் திரும்புதல் என்பது ஒரு ரெக்வஸ்ட் அல்ல, ஒரு கெஞ்சி கேட்கறதல்ல. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளை கொடுக்கிறார். அப்ப உத்தரவு கொடுக்கிறார். அப்ப இந்த மாதத்துல அநேகருடைய வாழ்க்கையில் என்ன பண்ண போறார்? மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி அன்பின் அக்கினியினாலே, நேச ஆவியினாலே மனம் திரும்பக்கூடிய ஒரு ஆவியை ஆண்டவர் கொடுக்க போறார். ஆமென். கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் வந்து அவரை துதிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் செய்யும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இடைபடும்படியாக எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்.